மேடம், என்ன நாராயணா? பேங்க் வாசல்ல அபிராமியும் சீனிவாசனையும் பார்த்தம்மா. பணக்காரங்கள பேங்க் வாசல்ல பாக்குறதுல என்ன ஆச்சரியம்? தனித்தனியா பார்த்தா பிரச்சனை இல்ல, ரெண்டு பேரும் சீரியஸா உங்களை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னது? அவங்க பேசிக்கிறாங்களா? எனக்கு அப்பவே சந்தேகம். ஆனா ஷாம் முன்னால அபிராமி ஸ்ரீனிவாசனை திட்டினதா சொன்னானே. மேடம், சீனிவாசன் புலம்பல் தான் ஜாஸ்தியா இருந்தது. அது மட்டும் இல்லாம உங்க மேல பயங்கர கோவத்துல இருந்தாரு. என் மேல என்ன கோவம்? உங்களால தான் அவங்க வீட்டுல குழப்பமா. அவங்க சம்சாரம், மக, மருமக எல்லாரும் உங்க பேச்ச தான் கேக்குறாங்களா. யாருமே அவர் மதிக்க மாட்டேங்கிறாங்களா. அதனால உங்களை சும்மா விட மாட்டேன்னு கோவமா பேசினாருமா. அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்கன்னா என்னை பத்தி தான் பேசி ஆகணும். அதான் நான் நினைச்சது. அப்படியே நடக்கட்டும். ஆனா ஸ்ரீனிவாசனால கோவப்பட முடியுமே தவிர என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு மனுஷனுக்கு வேற மனைவி, அவ அவரை விட்டு கோச்சிட்டு போயிட்டா மரம் சாஞ்சுதான் ஆகணும். தோத்து போயிட்டு இருக்கிறவங்களோட புலம்பல் அது. விட்டுட்டு வேலையை பாருங்க நாராயணா. ஆனா ஷாம் தம்பி இன்னும் அவங்க அக்கா நம்புறாரு. அது அவளுக்கு புரிய வைக்கணும். இந்த மாதிரி தெல்லுமுல்லாம் அபிராமிக்கு சர்வசாதாரணம். அந்த நாம சொன்னா அது தப்பாயிடும். நாம அபிராமிய பத்தி பேசுறதை விட அவனே தெரிஞ்சுக்கிற காலம் வரும். அபிராமி எத்தனை நாளைக்கு தான் நடிக்க முடியும் சொல்லுங்க? அவனே அந்த உண்மையை தெரிஞ்சுக்குவான். ஓகே மேடம், நான் என் வேலையை கவனிக்கிறேன். சரி. அக்கா, வாக்கா. பாத்து பாத்து புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி எல்லாம் ஓடி ஆடக்கூடாது. இந்தம்மா பூவனியை வச்சு விடு. சரி. மாமியார் இல்ல இருக்காங்களே, கூப்பிட்டுமா? வேணாரம்யா, அவங்க வரத்துக்கு முன்னாடி எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னக்கா? அந்த ஸ்ரீனிவாசன்ல இல்ல, நான் தான் இப்ப அவர்கிட்ட பேசுறதே இல்லையே. ஆனா என் காதுல விழுந்த விஷயம், நீர் அடிச்சு நீர் விலகுமா? அந்த ஸ்ரீனிவாசன் எப்படியாவது பேசி உன் புருஷ மனச மாத்தி அந்த வீட்டை அவர் பேருக்கு மாத்தி எழுத போறாரா? இருக்காதுக்கா. இருக்க கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன் ரம்யா. ஆனா அப்பா அழுதா புள்ள மனசு கேக்குமா? இல்லக்கா, அப்பாவை விட அம்மா மேல பாசம் அதிகம் வச்சிருக்காரு. எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாருக்கா. அப்படி இருந்தா சந்தோஷம். இருந்தாலும் நீ ஜாக்கிரதையாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட ஜாடமாடியா பேசு, விட்டுறாத. நான் ஏன் இத உங்ககிட்ட சொல்றேன்னா, இப்போ மாமனாருக்கு ஏன் உதவியும் இல்ல, பெத்த பையனும் கண்டுக்கிறது இல்ல. இந்த நிலைமைய நினைச்சு வருத்தப்படாம எப்படி குழப்பம் பண்ணலாம் தான் அவர் நினைப்பாரு. ஜாக்கிரதை. என்ன வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். நீங்க எங்கன்னு கேட்ட, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, புருஷன் தொல்லை இல்லாம உங்கள மாதிரியே நிம்மதியா இருக்கேன். நீங்க நல்லாதான் இருப்பீங்க. பாவம் உங்க புருஷன்தான் ரொம்ப சிரமப்படுறாராம். கேள்விப்பட்டேன். நீங்க பிரிஞ்சு வந்ததுல இருந்து அவருக்கு நிம்மதியே இல்லையா. வேளா வேலைக்கு சாப்பாடு கூட இல்ல.
இப்போவாது பொண்டாட்டி அருமை புரிஞ்சா சரி. உங்க கோவம் எனக்கு புரியுது. இருந்தாலும் நீங்க தான் பெரிய மனசு பண்ணி உங்க கோவத்தை மறந்து அவரே தப்பு பண்ணியிருந்தாலும் அவரை மன்னிச்சு உங்க வீட்டுக்கு நீங்க திரும்பி போகணும். இது என்னோட ரிக்வெஸ்ட். என்ன பதிலே சொல்லல? யாருக்குமே அடுத்தவங்க குறைதான் தெரியுமே தவிர தான் முதுகுல ஒட்டி இருக்கிற மண்ணு தெரியாதும்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கு நீங்க என்கிட்ட பேசுறது. நீங்க யார நினைச்சு சொன்னாலும் சரி, என் வாழ்க்கை மாதிரியே யாரு வாழ்க்கையும் ஆயிடக்கூடாதுன்ற ஆதங்கத்துல தான் நான் சொன்னேன். உங்க புருஷன் எல்லார்கிட்டயும் விரோதம் பண்ணிக்கிட்டாரு. என் தம்பி தங்கச்சிக்காக இப்ப நானும் அவர்கிட்ட பேசிக்கிறது இல்ல. எங்க எல்லாரையும் மாதிரி நீங்களும் ஒதுங்கிடாதீங்க. என் தங்கச்சியை நீங்க பாத்துக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். அடிக்கடி வீட்டுக்கு வாங்க, அவளை பாத்துக்குங்க, கவனிங்க. இதுல எந்த தப்பும் இல்ல. உங்க புருஷனை விட்டு நிரந்தரமா பிரியற முடிவை கொஞ்சம் மாத்திக்குங்க. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். வர ரம்யா. வாங்க உள்ள போலாம். வாங்க. இவங்க என் மனைவி, இவர் ஷியாமு, அவங்க உமா. நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு இவங்க சொன்னாங்க. வாங்க உள்ள போய் அர்ச்சனை பண்ணலாம். வாங்க போலாம். वागर्तादिजमर्तो वागर्तप्रतिवत्रदे जगदपितरो वन्दे पार्वती परमेश्वरो புரோக்த ஏவம் குண விசேஷன கிட்டாஜாமஸ்யாம். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? பேர் அபிராமி. மகா நட்சத்திரம். மகா நட்சத்திரே சிம்மராசோ ஜாதாயாः அபிராமீனாம் யாः சிவகோத்திரம். शिवगोत्रोद्भवस्य सर्वकुटुम्बानां क्षमस्तेर्य वीर्यविजय आदरारोग्य ऐश्वर्याणाभिवृद्ध्यर्थम् इष्टकाम्यार्थसिद्ध्यर्थं धनगणकवस्त्रवाहनार्थम् आरोग्यजनगात्र्यं वज्रशरीराभिवृद्ध्यर्थम् इष्टदेवता कुलदेवता वारं वज्रदेवता अनुग्रहेण सर्वाभीष्टसिद्ध्यर्थं पार्वती परमेश्वराय नमः. ओं शिवाय नमः. ओं महेश्वराय नमः. शंभवे नमः. ओं विनायकने नमः. ओं शैशेखराय नमः. ओं वामदेवाय नमः. ओं विरूपाक्षाय नमः. ओं कपर्दिने नमः. ओं सर्वस्याभ्ये सर्वचतुर्थे सर्वमेव देनाप्नोति सर्वं जयति ईशानः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्म शिवो मे अस्तु सदा शिवो. सर्वस्याभ्ये सर्वचतुर्थे सर्वमेव देनाप्नोति सर्वं जयति सर्वाभीष्टप्रसादबलसिद्धिरस्तु मगधैश्वर्याभिवृद्धिरस्तु. त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकं मृगवन्दना मृत्यो मुक्षयमामृतात् इष्टदेवता कुलदेवता अनुग्रहेण सर्वाभीष्टप्रसादबलसिद्धिरस्तु.
இவர் மிஸ்டர் ஷியாம். Hello, இவர் sir. உமா. Nice to Hello, meet sir. you. Hello, sir. வணக்கம்மா. புதுசா சில்க் பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க. வெல்கம் டு அவர் சில்க் சிட்டி, வெல்கம் டு காஞ்சிபுரம். ஆல் தி பெஸ்ட். I'm very much interested in starting a unit in this basis. ஒரு பட்டுப்புடவை உருவாக எவ்வளவு பேர் உழைக்க வேண்டியது இருக்கு பாருங்க. Of course. என்ன கிரியேட்டிவிட்டி. தனி சாஃப்ட்வேர் இருக்காது. ஆமா, தனி சாஃப்ட்வேர் தான். எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கும்? அதுல நிறைய இருக்குது. நமக்கு எது தேவையோ பார்த்துக்கலாம். இதுக்குன்னு தனியா வெப்சைட் வேற இருக்கு. டிசைட் சரி, காட்டுங்க. மாத்துங்க. என்ன இந்த பாதையில குறுக்க வந்ததுக்கே உனக்கு எந்த கோபம் வருதே? என் வாழ்க்கையில நீ எவ்வளவு குறுக்க வர, அப்ப எனக்கு எவ்வளவு கோபம் வரணும் யோசிச்சு பார். சார் இத பாருங்க. நாராயணா நீங்க வாங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இது பாருமா, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ என் எதிரி இல்ல, நான் உன் எதிரி இல்ல. இருந்தாலும் அனாவசியமா தேவையில்லாத விஷயத்துல நீ உள்ள வந்து என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குற. முதல்ல அதை நிறுத்து. அப்படி நிறுத்தல, இந்த சீனிவாசன் ரொம்ப மோசமானவன். உனக்கு தெரியாது, தெரிய வச்சிருவேன். மேடம் வாங்க போலாம். டேய் நாராயணா, நான் இன்னும் பேசி முடிக்கல. உங்க புது எஜமானி அம்மாவை நான் திட்டுறத கேளு. அப்படி முடியல, இது பாருமா, உன் புருஷனோட நீ வாழு, வாழாம போ. அவனுக்கு டிவோர்ஸ் கொடு, கொடுத்த டிவோர்ஸை திருப்பி வாங்கிக்கோ. அது உன் இஷ்டம். ஐ டோன்ட் கேர், இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். ஆனா எம் பொண்டாட்டி, எம் மக, எம் மருமக, இவங்களுக்கெல்லாம் நீ உபதேசம் பண்ற பார், அத முதல்ல நிறுத்து. அட்வைஸ் பண்றதுக்கு நீ யாருமா? பெரிய ஞானியா இல்ல தத்துவ மேதையா? பார், நீ கொடுத்த உபதேசத்தை கேட்டு அவங்க 3 பேரும் என்னை விட்டு போயிட்டாங்க.
இன்னைக்கு நான் தனி மரமா நிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ 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 வேணா இந்த விளையாட்டை முதல்ல நிறுத்திக்க. இல்ல நான் இந்த சீனிவாசன் அநியாயத்துக்கு மோசமானவன். என் நிம்மதி போனாலும் உன்னை நிம்மதியா வாழ விடவே மாட்டேன். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், ஹலோ. இந்த பூச்சாண்டி காட்டுறது, பொம்பளைங்களை மிரட்டுறது இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்க அபிராமி மாதிரி ஆளுங்க கிட்ட வச்சுக்கோங்க. உங்க வாய் சவடாலுக்கு பயப்படுறவ நான் இல்ல. ஆமா, இப்பதான் உங்க வீட்டுல ஆளே இல்லையே. மொட்டை மாடிக்கு போய் வானத்தை பார்த்து படுத்து கொஞ்சம் உங்க மனசாட்சிய அது இருந்தா கேட்டு பாருங்க. நீங்க பண்ண பாவம் தான் உங்களை விரட்டுதுன்னு புரியும். நீங்க பண்ண ஒவ்வொரு விஷயமும் என் மாமனாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அபிராமிக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா இன்ச் பை இன்ச்சா எனக்கு தெரியும். நீங்க வீட்டை விட்டு வெளியே வரப்பவே ஒரிஜினல் முகத்தை கைட்டு வச்சுட்டு தானே வரீங்க. Look, this is the bloody limit. இத பாருங்க, நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவ, பயங்கிறதே தெரியாது. அது மட்டும் இல்ல, மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி. இந்த சத்தத்துக்கெல்லாம் பயப்படுறவ நான் இல்ல. அப்படி பயப்படுறவளா இருந்தா தனி மனுஷியா இருந்து இப்படி போராட மாட்டேன். உங்களை திருத்திக்கங்க. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். அப்படி திருந்தல அப்புறம் ஜென்மத்துக்கும் நீங்க எந்திரிக்கவே முடியாது. முதல்ல உங்களை காப்பாத்திக்கிற வழிய பாருங்க. உங்க பொண்டாட்டி மாங்கல்யம் தான் உங்களை காப்பாத்துது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க நாராயண போலாம்.